போராட்ட குழுவில் நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சார சின்னத்தினுடைய அடையாளமாக விளங்குகின்ற ஜல்லிக்கட்டு குறித்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ச்சியான நடவடிக்கைகள், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்பட வேண்டும். ஆண்டாண்டு காலமாக நம்முடைய பாரம்பரிய தமிழர்கள் கலாச்சார ரீதியிலே இருக்கின்றவர்கள் ஒன்றுபட்ட அந்த கலாச்சாரம் காரணமாக அந்த ஜல்லிக்கட்டு எந்த விதத்திலும் தடை ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற வகையிலே அரசு, அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் போராட்டக்குழு 10 பேரிடம் இங்கே வரவழைக்கப்பட்டு அரசின் உத்தரவின் பேரிலே அவர்களிடம் அம்மா எடுத்த அரசின் நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது. அவர்களும் அது குறித்து அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து திருப்தி தெரிவித்தார்கள். இருப்பினும் அவர்களுடைய வேண்டுகோள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அடையாள சின்னமாக இருக்கின்ற, கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு குறித்து ஆதரவு நிலையை தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். அரசு அது குறித்து நல்ல முடிவினை அறிவிக்கும் என்பதை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக 2-3 விஷயங்கள் நம்முடைய போராட்டக் குழு தெரிவித்தார்கள். ஒன்று, அதில் செக்ஷன் 25, அதாவது 27 குருவல்டி டுவர்ட்ஸ் அனிமல்ஸ், அதாவது காட்சி பட்டியலிலே காளை இருக்கின்றது, அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். அதற்கும் நடவடிக்கை நிச்சயமாக அம்மாவுடைய அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு 50 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு வருகின்ற 29ஆம் தேதி அன்று பாராளுமன்றம் கூடுகின்ற நேரத்திலே முழுமையான அளவிற்கு தேவையான அழுத்தம், வலியுறுத்தல் அத்தனையுமே நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்து, அதோடு மட்டுமில்லாமல் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதி கூட சந்தித்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு வேண்டிய அத்தனை நடவடிக்கைகளையும் நிச்சயமாக அரசு எடுக்கும் என்கின்ற அந்த உறுதியை மாண்புமிகு நம்முடைய அரசின் சார்பிலே அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிவித்து, மற்ற விஷயங்களை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது எடுத்துரைப்பார்கள். மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற இளைஞர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். மாநில அரசாங்கம், குறிப்பாக முதல்வர் அவர்களுடைய 3 நாளுக்கு முன்னால அறிக்கை, சின்னம்மா அவர்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய அறிக்கை, இரண்டும் வந்து ரொம்ப தெளிவாக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். போராடும் இளைஞர்களுடைய அந்த போராட்டக்குழு மெயினாக எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, என்ன மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் இமீடியட்டாக எடுக்க முடியும், எங்களை ஜல்லிக்கட்டு உடனே நடத்தப்பட வேண்டும், நம்ம கலாச்சார அடையாளங்களை அழிப்பதற்காக மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது, அதை வந்து அவங்க உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்தினாங்க. எங்களுக்கு வந்து அவங்க உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அதே உணர்வுகள் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடத்துவதற்காக அடுத்த 9 நாட்களில், குறிப்பாக பாராளுமன்றம் துவங்குவதற்கு இந்த 9 நாட்கள் இருக்குது. இந்த 9 நாட்களுக்குள்ள பிரதமர் அளவில் அழுத்தம் தருவது, ஜனாதிபதி அளவில் அழுத்தம் தருவது, அரசாங்க ரீதியாக சீஃப் மினிஸ்டர் இன்னும் ஒரு அறிக்கை தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெகு விரைவில் அந்த அறிக்கை வந்துவிடும். ஆனால் அறிக்கையில் இருக்கிற சாராம்சங்களை உங்கள்கிட்ட கமிட் பண்ண சொல்லி தகவல் உடனே முதல்வர் 2 பேரும் வந்து நாங்கள் பேசினோம். முதல்வர்கிட்ட பேசினோம். முதல்வர் வந்து வெகு விரைவில் ஒரு முழுமையான அறிக்கை அவர்கள் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட் இதுதான். கண்டென்ட் என்னென்னா, ஒன்று, ஜல்லிக்கட்டு இங்கே வருவதற்கு தமிழக அரசாங்கம் எல்லா வலிமைகளையும் பிரயோகிக்கும். ஒன்று, எம்பிக்கள் வச்சு பாராளுமன்றத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நேரில் பார்த்து இந்த இது கொடுக்கறது, ஜனாதிபதி அவர்களை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கறது, இந்த செக்ஷன் 27 காளைகளை சேர்ப்பது, அதாவது அது எக்ஸம்ஷன் செக்ஷன். அந்த எக்ஸம்ஷன் செக்ஷனில் வந்து அந்த காளையை சேர்த்து ஜல்லிக்கட்டு நடக்க வழிவகுப்பது, அவங்க ஆர்டினன்ஸ் போட முடியாதுன்றதுக்காக சொல்கிற காரணங்கள்
எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. மாநில அரசாங்கத்துக்கு அவங்க ஆர்டினன்ஸ் போட அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்காக எல்லா அழுத்தங்களையும் தருவோம். உங்களுடன் இணைந்து போராடுவதுதான் வழி என்றால் அதற்கும் மாநில அரசாங்கம் தயார்தான். அதனால் எந்த விதத்திலையும் வந்து உணர்வு ரீதியாக மாணவர்களுடைய இளைஞர்களுடைய போராட்டத்தோட எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து எங்கள் போராட்டமும் கூட. கண்டிப்பாக இதுக்கு இருக்கிற உரிமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. ஒரு அவசர சட்டம் கொண்டு வர்றதோ இல்லை பார்லிமெண்ட்டில் அதை பில் மூவ் பண்ணி அதை ஆக்ட் ஆக்குறது, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அந்த ஆக்டுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்டுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அந்த அமெண்ட்மெண்ட்டு வெகு விரைவில் கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுப்போம், எல்லா அழுத்தங்களையும் தருவோம். ஏன்னா பிஜேபி அரசாங்கம் ஆன் பேப்பர் அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வருவேன்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு வர வைப்பதற்கு மாரல் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சட்ட ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான அனைத்து அழுத்தங்களும் தரப்படும் என்பதை உறுதி கூறுகிறோம். இந்த இளைஞர்கள் இந்த உறுதியை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக வந்து இதை உங்கள் போராட்டத்தை எங்கள் போராட்டமாக நினைத்து கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோன்றதை நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. 3 நாட்களா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கான அதை பொறுத்த வரைக்கும் மதுரை அலங்காநல்லூர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இளைஞர்களும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அதில் எந்த வெஸ்டிஜஸும் எங்களுக்கு கிடையாது. இது பாருங்க, அதை வந்து கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அது பரிசீலனை செய்யப்படும். ஆனால் எந்த மாணவர்களும் இளைஞர்களும் இப்போ அரசு கஸ்டடியில் இல்லை. அவங்க எல்லாருமே ரிலீஸ் செய்யப்பட்டு விட்டார்கள். ஓகே, அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஒன்று, எல்லா மாநிலங்களையும் எல்லா வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து போராட்டங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நாங்கள் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ன்ட்டு கிடையாது. இங்கே சென்னையில் இப்போ மெரினாவில் பெரிய அளவில் மாணவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இப்போ வந்திருக்கோம். பட் ஆனால் கோரிக்கைகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை தான் கோரிக்கை வச்சுருக்கோம். ஒன்று, ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். இது எங்களுடைய வாழ்வுரிமை. ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்றது அது நடந்து ஆகணுன்றது தான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக வச்சோம். அதை என்ன சொல்லியிருக்கோன்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஐயா பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அறிக்கை விடுவான்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டதுக்கு வந்து பிசிஏ சட்டத்தில் செக்ஷன் 22ல் அதை சேர்த்தாங்க. 22ல் முதல்ல சேர்த்தாங்க. அதை எடுத்துட்டு செக்ஷன் 27ல், அதாவது செக்ஷன் 27ல் என்ன சொல்லுதுன்னா, போலீஸோ இல்லை இராணுவத்திலேயோ வந்து நாய்களோ இல்லை குதிரைகளோ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து மிருகவதைன்னு சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி பட்டியலில் எங்களுடைய காளைகளையும் சேர்க்க வேண்டும். சேர்த்து விட்டால் பிசிஏ செக்ஷனில் இதை சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு தடை நடத்துறதுக்கு நமக்கு தடை கிடையாது. அதை வந்து வலியுறுத்தணும். ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து டெல்லியில் ப்ரெஷர் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இதை பண்ண வச்சே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்வை இங்கே சொல்லியிருக்கோம். அவங்க செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வந்து அலங்காநல்லூரில் நடந்த விஷயங்கள் மனசை வந்து உருக்கின விஷயம். ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகள் வந்து அவங்க உரிமைக்காக போராடும் பொழுது அவங்க மேலே வந்து தடியடி நடத்தோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதோ பார்க்கும்பொழுது உணர்வு வந்து பொங்கறதுனால தான் நாங்கள் எல்லாருமே வெளில வந்திருக்கோம். அதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், அவங்க மேலே இருக்க எஃப்ஐஆரை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமெரிக்காவில் வெர்ஜினியாவில் இருக்கிற பீட்டான்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு கல்ச்சரை பற்றி, நம்மளுடைய கலாச்சாரம் பற்றி என்ன தெரியும், நம்ம மாடுகளை நம்மளுடைய காளைகளை எப்படி வளர்க்குறோன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வெளிநாட்டு மாடுகளை வந்து இங்கே இறக்குமதி பண்ணி சதி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அதை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையையும் நாங்கள் வந்து அமைச்சர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுக்கும் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க நிறைவேற்றணும். நாளைக்கு காத்தாயில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ, என்ன அறிக்கையில் சொல்கிறாரோ அதை பொறுத்து தான் இதுக்கப்புறமும் வந்து நம்மளுடைய போராட்டங்கள் வந்து எப்படி இருக்கும்ன்றது சொல்ல முடியும். அவருடைய அறிக்கை வந்து பொதுமக்களாலே உங்களது, இது எங்களுடைய குழுன்ற அறிக்கையில் வெறும் நாங்கள் சும்மா நெகோசியேஷனுக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். இது உங்களுடைய போராட்டம் மட்டும்தான். அந்த அறிக்கை உங்களுக்கு சம்மதம் என்றால் அருமை, இல்லையா போராட்டம் சத்தியமாக தொடரும். இதை
ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். சந்திரமோகன் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ மெரினால இப்போ வந்து ஆயிரக்கணக்கான, உங்களுக்கே தெரியும் நண்பர்கள், நீங்க பார்த்திருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பேர் குடும்பத்தோட குழந்தைகளோட வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குறாங்க. நம்மளுடைய மக்கள் தான் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களோட. அவங்க எழுந்து எங்கேயும் போற மாதிரி இல்லை. அவங்க இன்னைக்கு மெரினா பீச்சில் தான் தூங்க தான் போறாங்க. நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் கொடுக்கும் அறிக்கையில் தான் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் தொடருமா இல்லையா என்பது உள்ளது. அதை நான் மாண்புமிகு அமைச்சர்களிடம் மீடியா மூலமா தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து எங்கள் முதல்வர் திரு OPS அவர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு, மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு எங்க பக்கம் இருங்க. ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவால பண்ண முடியுதுன்னா தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா? இல்லைன்னா எங்க ஜல்லிக்கட்டை எங்கள் நடத்துறதுக்கு தடை பண்ணாதீங்க, நாங்கள் நடத்துவோம். இது எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய வாழ் உரிமை, எங்களுடைய பிறப்புரிமை மாதிரி இது. அதனால தயவு செய்து நாங்கள் எடுக்கிற ஒரே ஒரு விண்ணப்பம், சீஃப் மினிஸ்டர் கிட்ட, முதலமைச்சர் கிட்ட, எங்களுக்கு ஆதரவு தாங்க, ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு உதவுங்க. நன்றி. உங்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளிச்சுதானே வந்து தமிழக அரசு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க, அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. சோ இதை நீங்க வந்து விட்டுட்டு அடுத்து எப்படி அதை நீங்க எடுத்துக்கலாம்? இல்ல, எப்பவுமே வந்து ஒரு போராட்டம்னு ஒன்று இருக்குன்னா நெகோசியேஷன்ஸ் நடக்கும், பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை வந்து நல்லபடியாக தான் நடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் முடிவு வந்து அவங்க சொன்னதை அவங்க செய்யும்போது தான் தெரியும். நாளைக்கு அதை தான் சொல்றேன், நாளைக்கு முதல்வர் என்ன அறிக்கை கொடுக்குறாரோ அதை பொறுத்து தான் போராட்ட வடிவமே இருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு வந்து இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால வந்து போராட்டத்தை நிறுத்த போறது இல்லை யாருமே. அவங்க இன்னும் என்ன, சில இடங்களில் உள்ளிருப்பு போராட்டம் நடந்திருக்கு. சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு நான் வெளில வர மாட்டேன்னு உள்ள இருந்து நம்மளுடைய தோழமைகள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் இப்போவும் சொல்றோம், நாளைக்கு முதலமைச்சர் நல்ல அறிக்கையை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிஞ்சு ஒரு நல்ல அறிக்கையை விடுவார்ன்ற நம்பிக்கையோடு இங்கேருந்து போகிறோம். பட் போராட்ட களத்தில் தான் இருக்க போகிறோம். இன்னைக்கு மெரினா பீச்சில் தான் இருக்க தான் போகிறோம். நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் எங்கள் போராட்டத்தை நாங்கள் முடிக்கிற மாதிரி இல்லை. நாளைக்கு இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா கல்லூரிகளிலிருந்தும் எல்லா பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள், இளைஞர்கள் வர்றாங்க. கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதுவரை எங்கள் போராட்டம் நிற்காதுங்க. ரொம்ப நன்றி சார். போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியாக வரீங்களா? ஏன்னா காலையில இருந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க, இப்போ நீங்க பேசியிருக்கீங்க, இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்க நேரடியாக போறதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை, இப்போ வந்து முதல்வர் அவர்கள் இந்த கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்து பேச சொல்லி தான் இங்கே 2 பேர் அனுப்பியிருக்காங்க. அந்த டீம் வந்து ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கூட நாங்கள் சொல்லியிருக்கோம், என்ன எல்லாம் முதல்வர் எங்களை ஆத்தரைஸ் பண்ணாரோ அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை குட்டிகளை வச்சு அங்கே அவங்கள வதைக்கிறது என்ன விதத்தில் நியாயம்னு எனக்கு படலை. ஏன்னா முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக அடுத்த நாள், அதாவது இன்னும் 24 மணி நேரத்தில் அவங்க வந்து அந்த அறிக்கையை ரெடி பண்ணி அவங்க, ஏன்னா ஒரு முதல்வர் கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு லீகல் கமிட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து ஊரெல்லாம் அதை செய்ய முடியாது. அது வந்து அவங்களுக்கு அந்த டயத்தையாக நீங்கள் கொடுக்கணும். இரு சீனியர் மினிஸ்டர்ஸும் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கோம், அந்த போராட்ட குழுவிட்ட பேசியிருக்கோம். அந்த உங்கள் ஊடக மூலமாக அங்கே ஆர்ப்பாட்டம், அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நம்புங்க. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் முழுக்க மதிக்கிறோம். உங்கள் குரலாக மத்திய அரசாங்கத்திட்ட ஒலிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதை வெகு விரைவில் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதை நீங்கள் மதித்து இந்த டயத்தில் அங்கே அந்த போராட்டத்தை கைவிட்டு செல்வது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இது தேவையில்லாமல் வந்து ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையில்லை நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எப்போ நீங்கள் ரீஅசம்பிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் இங்கே வந்த 10 பேருக்கும் 12 பேருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். we are earnest about this. நாங்கள் வந்து இதை வந்து மனப்பூர்வமாக நாங்கள் இந்த 3 கமிட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்குறோம். அது பிரதமரையும் ஜனாதிபதியும் சந்திக்கிறதுக்கு எம்பிக்கள் அனுப்புறதும் சரி, ஒரு சிஎம்முடைய அறிக்கை மிக தெளிவாக அது இது சம்பந்தமாக தர்றதும் சரி, அது போக அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றதுக்கு அழுத்தம் தருவது, அந்த பில்லை, அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை உடனே நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அவங்க ஒருவேளை மூவ் பண்ணலாம், நாங்களே கூட மூவ் பண்ணுறதுக்கு எங்களால் முடியும். அதையும் வந்து கமிட் பண்ணியிருக்கோம். எல்லாம் கமிட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த போராட்டம் வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அது முறையாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து. அவங்க பேசிட்டு முடிவு எடுக்கணும். இப்போ நாங்கள் இங்கே வந்து பேசுறதுல அர்த்தம் இருக்கிறதா படலை எனக்கு. ஏன்னா இவங்க
போராட்ட குழுன்னு இருக்கிறதுக்கு அப்படிதான் சொல்லி அது அர்த்தம் இல்லாமல் இருக்காது. அதனால அவங்க போய் பேசட்டும், பேசிட்டு வந்து நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இருந்தாலும் அமைச்சர் நேரடியா வந்தா ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுல இருக்கும்னு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்பார்த்தாங்க. இல்லைப்பா, அந்த அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வந்து வாட் இஸ் தேர் டிமாண்டு, அவங்க டிமாண்டை வந்து சொல்லியாச்சு. அதுக்கு நம்முடைய அந்த டிமாண்டுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லியாச்சு, என்ன சொல்யூஷன் சொல்லியாச்சு. ஸோ அது சொல்யூஷன் சொல்லிட்ட பிறகு நீங்கள் அங்கே வந்து இங்கே வந்தேன்றது அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க வந்து இங்கே மதிச்சு வரும்போது இப்போ டைம் அது இப்போ அரசு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அக்கறை காட்டுன்றதுக்கு இதோட ஒரு உதாரணம் நிச்சயமாக இருக்க முடியாது. இது அதனால் வந்து அந்த கேள்வி தேவையில்லாத. இல்லை அதான் அது ஒரு அந்த டைனமிக் சரியா வராது. கடுமையான அழுத்தம் இருக்குமான ஏற்கனவே எம்பிக்களை சந்திக்க பிரதமர் வந்து அனுமதி மறுத்தாரு. அதுதான் பிரசிடென்ட், இருக்கக்கூடிய முயற்சிகள் அதுதான் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இப்போ பிரசிடென்ட் பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரொபோசல் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தேவை நடவடிக்கை எடுக்கிறது தான் உறுதி கொடுத்துருக்குறோம். இல்லை, போராட்டத்தின் முனை எதை நோக்கி இருக்கணுன்றதுல தெளிவாக இருக்கணும். தெளிவாக வந்து மத்திய அரசாங்கத்தால் தான் செய்யக்கூடிய விஷயம். மாநில அரசாங்கங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்ற ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க முடிவெடுக்கட்டும்.